நடிகர் கமலின் நடிப்பில் வெளியான பல படங்கள் ஹிட்டாக அதில் இடம்பெற்ற பாடல்களும் ஒரு முக்கிய காரணம் என்பதையும் அதற்கான காரணம் வாலி என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது. தமிழ் திரையுலகை பொறுத்தவரை மறைந்த வாலிப கவிஞர் வாலி பல மேடைகளில் பாராட்டி பேசிய வெகு சில நடிகர்களில் ஒருவர்தான் உலக நாயகன் கமல்ஹாசன். கோலிவுட் உலகில் கமல்ஹாசன் ஒருவர்தான் படத்திற்கு படம் பல வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த சினிமா உலகம் இருக்கும் வரை அவருக்கு அழிவு என்பதே இல்லை என்று போராரம் சூட்டியிருக்கிறார் வாலி. இளையராஜா மற்றும் கமல்ஹாசன் காம்பினேஷனில் பல மெகா ஹிட் திரைப்படங்கள் உருவாகி அதில் ஏறத்தாழ 60% திரைப்படங்களுக்கு பாடல் ஆசிரியராக பணியாற்றியவர் கவிஞர் வாலி தான். வாலி மற்றும் நடிகர் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் ஒரு பாடலை உருவாக்கும் முன்பு அதற்கு மிகப்பெரிய மெனக்கடலை எப்பொழுதும் செய்வது உண்டு. அப்படி ஒரு பாடலுக்காக கவிஞர் வாலியே மிகவும் கடுப்பாகி எழுதி கொடுத்து போன ஒரு பாட்டோட வரிகளை இன்னும் மாத்துங்க, இது சரியில்லை, இன்னும் எனக்கான வார்த்தைகள் இதுல இல்ல அப்படின்னு சொல்லி பல முறை வாலியோட வரிகளை எல்லாத்தையும் மாத்த சொல்லும் பொழுது அவரு இதுக்கு மேல என்னால மாத்த முடியாது, இதுதான் கடைசி அப்படின்னு கடைசியா ஒரு கடுப்புல எழுதி கொடுத்துட்டு போன ஒரு பாட்டு மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. அது என்ன பாட்டு அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா? அன்பு நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். நம்மளுடைய இந்த சேனல்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கமலஹாசனுக்கு முன்பாகவே கவிஞர் வாலி மிகப்பெரிய அளவில் நட்பு பாராட்டியது மறைந்த முதல்வரும் நடிகருமான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 1970ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான எங்கள் தங்கம் என்கிற திரைப்படத்தில் கவிஞர் வாலி பாடல்களை எழுதியிருக்கிறார். அந்த திரைப்படத்திற்காக தான் முதலில் கவிஞர் வாலிக்கு தமிழக அரசு வழங்கும் மாநில விருதும் கிடைத்தது. அதன் பிறகு இவர்கள் வித்தியாசமானவர்கள் மற்றும் வருஷம் 16 போன்ற திரைப்படங்களில் இவர் எழுதிய பாடல்களுக்காகவும் தமிழக அரசு வழங்கும் மாநில விருதையும் வென்றிருக்கிறார் கவிஞர் வாலி. அந்த வரிசையில் கடந்த 1989ஆம் ஆண்டு பிரபல நடிகர் கமலஹாசன் நடிப்பில் இளையராஜா இசையில் உருவான அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் பாடல்களை எழுதியதற்காகவும் தமிழக அரசு வழங்கும் மாநில விருதை கவிஞர் வாலி வென்றிருக்கிறார். அதன் பிறகு கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக அதே விருதை வென்ற வாலி இறுதியாக கடந்த 2008ஆம் ஆண்டு மீண்டும் கமலஹாசன் நடிப்பில் பிரபல இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான தசாவதாரம் படத்தில் பாடல்களை எழுதியதற்காக தமிழக அரசு வழங்கும் மாநில விருதையும் வென்றுள்ளார். அவர் பெற்ற 5 தமிழக அரசின் மாநில விருதுகளில் 2 விருதுகள் கமலஹாசனின் திரைப்படங்களுக்காக கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2007ஆம் ஆண்டு கவிஞர் வாலிக்கு பத்மஸ்ரீ பட்டமும் வழங்கப்பட்டது. தன்னுடைய வாழ்நாளில் அம்மா, அவதார புருஷன், நானும் இந்த நூற்றாண்டும், பாண்டவர் பூமி, ராமானுஜ காவியம், கிருஷ்ண காவியம், தமிழ் கடவுள், கலைஞர் காவியம் என்று 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் எழுதி அசத்தியவர் கவிஞர் வாலி அவர்கள். பொதுவாக பாடல் ஆசிரியர்கள் பெரிய அளவில் திரைப்படங்களில் நடிக்க மாட்டார்கள். ஒரு பாடலாசிரியராக 15,000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதிய கவிஞர் வாலி கடந்த 1983ஆம் ஆண்டில் தமிழில் வெளியான பொய்க்கால் குதிரை என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராகவும் அறிமுகமானார். அதன் பிறகு நடிகர் கமல்ஹாசனின் சத்யா மற்றும் ஹேராம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிறு கதாபாத்திரங்களை ஏற்று அவர் நடித்தும் இருக்கிறார். அதன் பிறகு கடந்த 2001ஆம் ஆண்டில் தமிழில் வெளியான பார்த்தாலே பரவசம் என்ற திரைப்படத்திலும் 2002ஆம் ஆண்டு வெளியான காதல் வைரஸ் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் ஏற்று அவர் நடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில்தான் கடந்த 1989ஆம் ஆண்டு பிரபல நடிகர் கமலஹாசன் 3 வேடங்களில் நடித்து அசத்திய அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்தில் வந்த அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் வாலிதான். அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்திற்கான பாடல்களை அமைக்கும் பொழுது பல நேரங்களில் கமலஹாசன் கவிஞர் வாலியை படாத பாடுபடுத்தி இருக்கிறார் என்றே கூறலாம். குறிப்பாக ராஜா கைய வச்சா என்ற பாடலுக்காக மிகப்பெரிய அளவில் வாலியை டார்ச்சர் செய்திருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன். அதே திரைப்படத்தில் வரும் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் என்ற பாடலுக்காகவும் மிகப்பெரிய அளவில் அவரை பாடாய்படுத்தியிருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். இது முழுக்க காதல் தோல்வியை சொல்லும் பாடலாக இருக்க வேண்டும். அந்த தவறு தன்னுடையது என்பதை நாயகன் உணர்ந்தே அந்த பாடலை பாடுகிறான்.
யாரையும் அவன் காயப்படுத்த விரும்பவில்லை. தன்னுடைய இயலாமையை நினைத்தும் அவன் வருத்தப்பட வேண்டும் என்று பல விஷயங்களை வாலியிடம் கூற அவரும் வரிகளை எழுதி தள்ளியுள்ளார். 5 முறை அவர் கொடுத்த வரிகளுக்கு இது எனக்கு பிடிக்கவில்லை, வேறு வரிகளை மாற்றி எனக்கு எழுதி தாருங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்திருக்கிறார். 6வது முறையாக கவிஞர் வாலி கொடுத்த வரிகளை தான் கமல் ஓகே செய்தாராம். அந்த 6வது முறையாக எழுதி கொடுக்கப்பட்ட பாடல்களை கொடுக்கும் பொழுது கவிஞர் வாலி, இதுதான் இந்த பாடலுக்கான கடைசி வரிகள், இனி என்னால் இதற்கு மேல் இந்த பாடலுக்கு எழுத முடியாது என்று கோபத்துடன் அந்த வரிகளை கொடுத்தாராம். அந்த பாடல் தான் இன்றளவும் சூப்பர் ஹிட் பாடலாக வலம் வருகின்றது. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்தான் அது. ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.